நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்கிற வார்த்தை. நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பலனாக, நம்மளுக்கு தைரியமாக இருந்து நம்மை நடத்தி செல்லும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கும் பொழுது அந்த சத்தம் நம்மை நடத்தி செல்லும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உங்களை ஆற்றும், உங்களை ஆறுதல் படுத்தும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசுகிறவர், ஒவ்வொரு நிமிடமும் நம்மிடத்தில் பேசுகிறவர். பேச்சு என்றாலே அங்கே சத்தம் உண்டுன்னு அர்த்தம். அவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், ஆசை எல்லாம் வெளிப்படுகிறது. ஒரு வார்த்தை தான் சத்தத்தை கொண்டு வர முடியும். அவரே வார்த்தையாய் இருக்கிறார். வேர்ட் ஆஃப் காட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை கண்டவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டவனாகவும் இருக்கு. அப்போ தேவனுடைய வசனம் உங்களோடு பேசும். அவருடைய சத்தம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். அவருடைய சத்தம் உங்களை ஆற்றும். இன்றைக்கு உங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும், உங்கள் உபத்திரவம், பாடுகள், நெருக்கம், சோதனை, தோல்விகள், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய சத்தம் உங்களை தேற்றும். அவருடைய சத்தம் உங்களை ஆற்றும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை படியுங்க. அந்த வார்த்தையை தேடி தேவனுடைய சத்தத்தை தேடுங்கள். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அந்த சத்தமே உங்களை வழிநடத்தி செல்லும், உங்களை ஆற்றும். உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை பார்க்க வேண்டாம். அதன் நடுவுலையும் தேவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பாருங்கள், அதை படியுங்கள், அதை கேளுங்கள். அந்த சத்தம் உங்களை ஆற்றும். இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் உங்களை ஆற்றுவதற்கு ஒரு ஆறுதலின் நாளாக இந்த நாள் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.